தமிழகம் முழுவதும் இன்று சரஸ்வதி மற்றும் ஆயுத பூஜைகள் உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றன. நவராத்திரி விழாவின் 9வது நாளான இன்று கல்வி மற்றும் தொழிலுக்கு உதவி செய்யும் சரஸ்வதி தேவிக்கு சிறப்பு பூஜை செய்து வணங்கும் நாள் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜையாக கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி வீடுகளில் பள்ளி குழந்தைகளின் பாட புத்தகங்களையும் தொழில் நிறுவனங்களில் கருவிகள், இயந்திரங்கள், ஆயுதங்களை, வாகனங்கள் உள்ளிட்டவற்றிற்கும் பூஜைகள் செய்து வழிபாடு நடைபெறுகிறது. நவராத்திரி விழாவின் 10 நாளான நாளை விஜயதசமி கொண்டாடப்படுகிறது. ஆயுத பூஜையை ஒட்டி திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பல வகை பூக்களால் ஆன மாலைகள் தயாரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. விடிய விடிய நடக்கும் இப்பணி இன்று மாலை வரை தொடரும். இன்று மட்டும் பூ விற்பனை பல மடங்கு இருக்கும் என்பதால் ஏராளமானோர் விறுவிறுப்பாக பணிபுரிந்து வருகிறார்கள். ஆயுத பூஜையை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பொறி தயாரிப்பு மையங்களில் விறுவிறுப்பாக பணி நடைபெற்றது. ஒரு படி பொறி 7 ரூபாய்க்கும் ஒரு மூட்டை பொறி 350 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து இங்கு வந்து ஏராளமான வியாபாரிகள் பொறி வாங்கி செல்கின்றனர். மற்ற இடங்களை காட்டிலும் இங்கே குறைந்த விலையில் தரமான பொறி கிடைப்பது இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. நாங்கள் ஏறக்குறைய கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் 1 லட்சம் லோடுக்கு மேலே ரெடி பண்ணுறோம். எல்லாம் வெளியே அங்கங்கே போயின்னு இருக்குது. பொரி இங்கே விலை இப்பொழுது 300 ரூபா விற்கிறோம். ரீட்டைல் பேசும் போது 7 ரூபா விற்கிறோம். ஆனால் எடுத்துன்னு போகிறவங்க அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க விற்பாங்க. நாங்கள் இங்கே பொறுத்த வரைக்கும் எங்களுடைய ரீட்டைல் ஷாப்பில் 7 ரூபாயும் 300 ரூபாயும் போகுது. இன்னும் அதிகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏறக்குறைய எங்களுடைய ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு 25,000 மூட்டை போயிருக்கு. இன்னும் ஒரு 10,000 மூட்டை போகும். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் பூக்கள் விற்பனை அதிகரித்துள்ளது. காவிரி பிரச்சினை காரணமாக கடந்த சில வாரங்களாக பூக்கள் வியாபாரம் பாதிக்கப்பட்டிருந்தது. தற்போது நிலைமை சீரடைந்துள்ள நிலையிலும் அடுத்தடுத்த பண்டிகைகள் வருவதையொட்டியும் பூக்களின் விற்பனை அதிகரித்ததன் காரணமாக விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.